அன்யோங்டா ஆர்மேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், ஆரியஷோரை தூக்கி மடியில் வைன்ற மாதிரி இப்போ ஆரியஷோ சீசன் 2 வேறு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்நேரம் ஜிக்கு கூட ஃபேன்ஸ் எல்லாருமே அட்டன் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க போற தலைவலி குளமா? அது சரி அலப்பற, சீசன் 1 பற்றி பேசாமல் எத்தோன்னே சீசன் 2க்கு தாவறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? அட அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆரியஷோ சீசன் 2ல ஸ்டார்டிங் சீனே வேற லெவலில் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம தலைவன் ஜங்குக்கு போய் ஜிமினை எப்படி கூப்பிட்டான்னு பார்த்தீங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் டேம் பயசுங்க, எனக்கே ஷையாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னடி சொல்ற? பாவங்க, காலங்கத்தால மனுஷன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கி நின்றுக்கிறாரு. ஆனால் நம்ம தலைவன் ஜங்குக்கு ஜெமினா அப்படியே கேமராவோட போய் செம்ம ஷாக் பண்ணிட்டாரு. ஹரேஷாவில் அவங்க என்ன விஷயம் பண்ணது ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, இந்த பிராங்க்கு சும்மா காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருந்தது. அப்புறம் நம்ம ஜிமின் பயாஸ் புள்ளிங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அழகை லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. அது என்ன பியூட்டினா, மொத்த அழகையும் கூட பாத்தியா? அங்கே நிக்கிற நீ, கை கொடு கை கொடு, இது கை இல்லையா ஒளியா? ஐயோ. அடுத்தது என்னங்க, பேக்கிங் தான். மனுஷன் எப்படியோ மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஆரியஷா ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க 2 பேரும். நம்ம ஜிகுக் பசங்க சும்மாவா விட்டாங்க, அதோட சும்மா வேற லெவல் ஃபன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆரியஷா மொத்தமும் நம்மளுக்கு ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காம அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சும்மா தகன்னே வச்சுருந்தாங்க. நம்ம பிராங்கு புள்ள ஜங்குக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஜிமின் பட்ட பாடு இருக்கே, ஐயோ அதை சொல்லவே முடியாது. இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். நம்ம சீசன் 1 ஆரிஷாவில் ஜிமினும் ஜேக்கியும் போட்டிங் போயிருப்பாங்க. ஜேகே மட்டும் கவுந்து தண்ணிக்குள்ளே போயிருப்பாரு. பிரம்மாண்ட சிரிப்பையாங்கிற மாதிரி ஜிமினுக்கு சிரிப்பே தாங்க முடியாது. எப்படா இவனை பழி வாங்குறதுன்னு ஜேகே நினச்சிட்டு இருந்தான் போல. என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படி தெரியுதா இல்லை இப்படி தெரியுதான்ற மாதிரி ஏமாற்றி விட்டாப்புல. எங்கே வந்து யாருக்கிட்ட மக்னேவா கொக்கா. உனக்கு முன்னாடி பிறந்தவன நான், எனக்கு இருக்காத ரோசோன்ற மாதிரி ஜிமினும் போட்டிக்கு இழுக்க 2 பேரும் போட் ஓட்டி போட்டி வேற வச்சிருக்காங்கப்பா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? 4 இன்ச்சு கம்மியா இருக்கிறன்றக்காக அண்ணனை தண்ணிக்குள்ளியாரா தள்ளி விடுற, தைரியம் இருந்தா நேருக்கு நேரா மோதிடான்ற மாதிரி ஜிமினும் சவால் விட்டு அவர் கூட சேர்ந்து போட்டியும் போட்டிருக்காரு. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு. சரி சிலுவண்டு பையன் தானே, நம்மளை விட்டு எங்கே போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் அவரு கூட சேர்ந்து பின்னாடி இவங்க கூட போட்டி போட கடைசியில் பார்த்தா, டே எலிக்குஞ்சு பயலை விட்டுட்டா போற இருடி, விட்டமின் டி வேற கம்மியாக போச்சு பாடியில். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செம்ம மேட்ரு ஒன்று நடந்திருக்கு. என்னால் அப்புறம் சொல்கிற மேட்ரா, நமக்கு தெரியாமல் எவன்டா வச்சது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு குருவி வந்திருக்கு. நீ கொடுக்கறது வாங்குமா நான் கொடுக்கறது வாங்குமான்னு போட்டி. டே சின்ன குஞ்சு, அதை விரட்டி விட்றாதா அப்படின்னு ஜீமின் சொல்ல, அடக்கட்ட குஞ்சனா உனக்கு ஒன்றும் தெரியாது, இரு நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு ஜேகே கொடுத்தாலும் ஜீமின் கையில் இருக்கிறத தூக்கிட்டு அலைக்கு அது ஓடி போயிடுது. பாத்தியா, அண்ணன்ட்ட பார்த்து கற்றுக்க, இருக்குருவி இந்தா டை அலைக்க பிரெட்டுக்குள்ளே வச்சு அமுத்திடலான்னு பார்த்துருக்கேன். கூச்சப்படாம சாப்பிடுங்க. அப்புறம் சுவிட்சர்லாண்டுக்கும் கிளம்பிட்டாங்க. ஸோ 2 பேரும் போகும்போது மாற்றி ஃபோட்டோ எடுத்து விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. நம்ம சின்ன குஞ்சு போய் ஜங்குக்கு சும்மாவா விடுவான்? இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், ஈவரட்ட நீ கடதாங்களே இறங்கிருப்பேன், இடிச்ச வாய்ப்பையன் கூட வரமாட்டேன்னு. கேட்டிங்களா? என்னை கூட்டி வந்து இந்த சின்ன குஞ்சு கூட கோத்து விட்டீங்களே, உங்களுக்கு இருக்குடா. ஐயா தயவு செஞ்சு என் கையிலேருந்து கேமராவை பிடுங்க, என்னால் முடியல. டே அங்கேங்கடா கையூர், அது மூக்கு வாட்டடா, ஆளை விடுங்கடா சாமி, அடுத்த ஊரில் இறங்கிக்கிறேன்ற மாதிரி கெஞ்ச விட்டுருப்பாரு ஜேகே ஜிமினை. இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல முறையில் இருக்காயின்னு அர்த்தமா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. நீயாடா நண்பன், நீயா நண்பன், கை கெட்டினதை வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி. சரி அனுப்புற, இப்போ அதனால என்ன சொல்ல வர அப்படின்னு தானே கேட்குறீங்க. தோ இப்போ எப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு